தலைமை கழகத்திலேருந்து கால் வந்துச்சு. உடனே கிளம்பி வர சொல்றாங்க. தலைவர் ஏதோ என்கிட்ட பேசணுங்கிறாராம். அதுக்கே மாமா பதட்டப்படுறீங்க? போங்க, உங்க இலாக்கா மாத்துறதுக்கான ஏற்பாடா கூட இருக்கலாம்ல. ஆமா மாமா, கேள்விப்பட்டேன். அமைச்சர்களோட இலாக்காலாம் தலைவர் மாத்த போறாராம். அதுவும் உங்களுக்கு இப்ப இருக்கிற துறையில இருந்து நெடுஞ்சாலைத்துறை கொடுக்கலான்னு கட்சியில பேசிட்டு இருக்காங்களாம். ஓ அப்படியா? என்னம்மா சொல்ற நீ? எனக்கே தெரியாததெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அங்க இருக்கிற சோர்ஸ் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டேன் மாமா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மாமா. உங்களுக்கு எந்த கெட்டது வந்தாலும் அது நல்லதா தான் முடியும். போயிட்டு போஸ்டிங்கோட வாங்க மாமா. மா, நீ சொல்ற பதவி மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னு வை. நீ என்ன கேட்டாலும் நான் அதை செய்வேன். மாமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். காலத்துக்கும் என் மாமா கௌரவமா ராஜா மாதிரி இருக்கணும். தான் இருக்கக்கூடிய அதிகாரத்துல ஒரு படி கூட நீங்க கீழே இறங்கிடவே கூடாது. அதுதான் மாமா என்னோட சந்தோஷம். இந்த குடும்பத்தோட இந்த தொகுதியோட அடையாளம் மாமா நீங்க. அது என்னைக்குமே மாறவே கூடாது. மாமா, கோயிலுக்கு போய் உங்களுக்காக அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் கும்பிடுற சாமி உங்களுக்கு வெற்றியை மட்டும்தான் மாமா கொடுக்கும். நீங்க நம்பிக்கையோட போயிட்டு வாங்க மாமா. சரி தலைவரே, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு தலைவரே. திருப்பதியில மணிக்கணக்குல வரிசையில நின்னு அதுக்கப்புறம் பெருமாளை பாக்குற சந்தோஷம் உங்களை பார்க்கும்போது இருக்கு எனக்கு. இந்த ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். ஏற்கனவே நான் அதை நிறைய பார்த்துட்டேன். என்ன தலைவரே? என்ன நுண்ண தலைவர், உன்னை இப்படி பாக்குறதுக்கே சங்கடமா இருக்கியா? ஏன் இப்படி பண்ற? தலைவரே, என்ன என் மேல ஏதாவது கோபமா இருக்கீங்களா? பின்ன உனக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்கறேன்னு நான் சொல்லும் போது கட்சிக்குள்ள எத்தனை எதிர்ப்பு தெரியுமா? அவன் தனித்தனியா ஒரு கோஷ்டியை கட்டிக்கிட்டு எனக்கு குடு உனக்கு குடுன்னு எத்தனை பிரச்சனை பண்ணானுங்க. அத்தனை பேரையும் சமாளிச்சு உனக்கு கட்சி பதவியை கொடுத்து உன்னை அமைச்சராக்கி உன்னை அழகு பார்த்தேன். அதுக்கு காட்டுற விசுவாசம் இதானா? என்ன தலைவரே, நான் என்ன பண்ண? என்ன பண்ணிய, என்ன பண்ணல? யோ, அரசியல்னாலே கமிஷன் தாயா, அது பப்ளிக்கே தெரியும். ஆமா, நீ என்னையா ஊர் அறிய கேமரா வச்சுக்கிட்டா காசு வாங்குவாங்க? தலைவரே, அது வந்து உன் மண்டவாளெல்லாம் வெளியில வந்துருச்சியா? எத்தனை நாள் தான் மூடி வைக்க போற? அந்த வீடியோக்கெல்லாம் போச்சுன்னா கட்சி பேர நாரியா? இத பாரு, மரியாதையா நீயே ராஜினாமா பண்ணிரு. அதான் எல்லாருக்கும் நல்லது. தலைவரே, என்ன தலைவரே திடீர்னு இப்படி சொல்றீங்க? இந்த இடத்துக்கு வரதுக்கு நான் எத்தனை வருஷம் கட்சியில உழைச்சிருக்கேன் தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? ஒரே ஒரு வீடியோவை வச்சு என்ன வீடியோன்னு சாதாரணமா சொல்லிட்ட? இந்த மாதிரி வீடியோ எல்லாம் ஆட்சியே கவுத்திருக்கு தெரியுமா உனக்கு? வீடியோ பொய்ன்னு சொன்னாலும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை வச்சு ப்ரூவ் பண்ணிடுவாங்க. அத நம்ம ஒண்ணு பெரிய மெஜாரிட்டியில ஜெயிக்கல, வெறும் 5 சீட்டு தான், 3% தான். பாரு, ஒரு ஆளுக்காக நான் இந்த ஆட்சியை பலி கொடுக்க தயாரா இல்லை. மரியாதையா நீயே ராஜினாமா பண்ணிட்டு போயிடு. என்ன தலைவரே திடீர்னு இப்படி சொல்றீங்க? அதுக்கு காரணமான ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கிறேன்யா. மூர்த்தி, எனக்கு சொல்றதுக்கு வருத்தமா தான் இருக்கு, ஆனா வேற வழி இல்ல, புரிஞ்சுக்கோயா. அடுத்து அந்த எம்எல்ஏக்கு உன் பதவிக்கு யாரை நிக்க வைக்கலாம் அதையும் நீயே சொல்லிடு. எப்படியும் உன்னால கண்டினியூ பண்ண முடியாது இல்லையா? சரிங்க தலைவரே, நீங்க சொன்ன மாதிரி நான் ராஜினாமா பண்றேன். ஆனா அடுத்து நான் சொல்றவங்களுக்கு தான் நீங்க எம்எல்ஏ ஆகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அதான் சொல்லிட்டேனே ஐயா. ஆனா அவங்க பேர்ல எந்த கெட்ட பேரும் இருக்க கூடாது. அப்படிலாம் எந்த கெட்ட பேரும் இருக்காது. நான் ஏன் அப்படிப்பட்டவங்களை எம்எல்ஏவுக்கு நிறுத்த போறேன்? என் மருமகளையே எம்எல்ஏவுக்கு நிறுத்துறேன். மருமகளா?
யாரு? நம்ம கட்சியில பொறுப்பு கொடுத்தமே அந்த பொண்ணா? அவ இல்ல தலைவரே, என்னோட பெரிய மருமக மீனாட்சி. அதிரடி ராஜினாமா, பதவி விலகினார் ஆளுங்கட்சி அமைச்சர் ஈஸ்வரமூர்த்தி. இது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் விதமாக ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரமூர்த்தி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்த திடீர் முடிவு அரசியல் களத்தில் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. ராஜினாமாவுக்கான காரணம் குறித்து அறிய நமது செய்தி நிறுவனத்தின் சார்பில் பல முறை அவரை தொடர்பு கொள்ள முயன்றும் அவரிடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை. ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரமூர்த்தி இது கட்சியின் மேலிட அழுத்தமா அல்லது அவர் மீது ஏதேனும் ஊழல் குற்றச்சாட்டுகள் எழப்போகிறதா என்ற மர்மம் நீடித்து வருகிறது. என்ன என்ன என்னப்பா இது? நீங்க ஏதோ ராஜினாமா பண்ணி டிவி நியூஸ்லாம் போடுறாங்க. என்னப்பா நடக்குது? ஒரு நிமிஷம் அப்பா சொல்லுங்கப்பா. என்ன? ஹலோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, கிடையாதுன்னு சொல்றேன்ல. யாரா? அப்பா, கட்சி ஆளுங்களுக்கெல்லாம் நியூஸ் தெரிஞ்சிருச்சுப்பா. அவங்க தான் கால் பண்றாங்க. மாமா, எதுக்கு இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தீங்க? இந்த தொகுதியில எம்எல்ஏவுக்கு நிக்கணும்னு முடிவு பண்ணது நான் தானே. இது என்னுடைய அரசியல். எப்ப அதிகாரத்துல இருக்கணும், எப்ப அதிகாரத்தை தூக்கி போடணும்னு எனக்கு தெரியும். என்னுடைய சொந்த விஷயத்துல யாரும் தலையிட வேணாம். உங்க யாருக்கும் பதில் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. ஏங்க, இந்த பதில நீங்க வெளியே போய் யார்கிட்ட வேணா சொல்லுங்க. இது குடும்பங்க. உங்களுக்காக நல்லது கெட்டது எல்லாத்தையும் நாங்க தானே பாக்குறோம். நாங்க தானே எல்லாத்துக்கும் கூட நிக்கிறோம். எங்க கிட்ட கூட சொல்லாம அப்படி என்னங்க ரகசியம்? பதவியை ராஜினாமா பண்ற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? அமைச்சர் ஈஸ்வரமூர்த்தியின் மூத்த மருமகள் மீனாட்சி தான் என்னுடைய அரசியல் வாரிசு என்று அவரே உறுதிப்படுத்தியுள்ளார். இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அரசியலில் நடக்கப் போகும் பின்னணி நிகழ்வுகள் என்ன?